எவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், the final decision regarding reducing the GST tax slabs to 15%, 5% and 18% will be taken by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி வந்து 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லி 5, 12, 18, 28 இருக்கு. இதுல 28யும் 12 கேன்சல் பண்ண போறாங்க. 5, 18 மட்டும்தான் இனிமேல் இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஃபைனல் டெசிஷனை யார் எடுப்பாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து சரியா. அடுத்தது, த ப்ரொபோஸ்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் ஆன் சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நியூ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் படி சின் கூட்ஸ் மேல எவ்வளவு ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் வந்து போட போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு 40% வந்து போட போறாங்க. சின் கூட்ஸ்னா நமக்கு டொபாக்கோ, குட்கா ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் மேல நமக்கு 40% டாக்ஸேஷன் போட போறாங்க. சரியா. அடுத்தது, வாட் டு யூ மீன் பை ஃபுல்லி டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல்லி டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எ ஸ்டேட் வேர் ஆல் பீப்புள் கேன் ஆக்சஸ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எஃபெக்டிவ்லி அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய வயசானவங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கேரளா தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட்டா வந்து வந்திருக்காங்க. கேரளா. அடுத்தது, நேஷனல் ஸ்பேஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சந்திராயன் 3 மூனோட சவுத் போல்ல லேண்ட் ஆன அந்த டேவை நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னைக்கு அப்படின்னா August 23. சரியா. ஸோ த தீம் ஆஃப் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் ஸ்பேஸ் டேவோட தீம் என்னன்னா, leveraging space technology and applications for Vikshit Bharat அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா. August 23 வந்து ஸ்பேஸ் டே. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவர்.